அனுமதி யார் கையில பெறணும்? அரசு இடம் தானே. அரசு இடம் தான் சார். இருக்கிறது ஏரி, கட்டடத்துக்கு ஏரிக்குள்ள எடுக்கிறாங்க. நீங்க செய்தி எடுத்துட்டு போயிட்டு போடுறதோட மட்டும் இல்லாம நீங்களும் பாருங்க. இல்லங்க, ஏதோ கேட்கணும்னு கேட்டுறாதீங்க. எந்த ஊர்ல போக்குவரத்து வசதி இல்ல? அதெல்லாம் இருக்குங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில 45 கோடியில அரசு மருத்துவமனை கட்டியிருக்காங்க சார். இது பொதுப்பணித்துறையில கட்டப்பட்ட கட்டடங்கள் அந்த கட்டடத்துல பல்வேறு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கு. அது என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, ஜெனரேட்டர் பிரச்சனையில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அடிப்படையா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க முழுமையா சரி பண்ணவே இல்லை. ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனையும் அப்படிதான் இருக்கு, ஒரு லிப்ட் பிரச்சனையும் அப்படிதான் இருக்கு, எல்லா பிரச்சனையும் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஒரு பிளானிங்கே சரியான முறையில பண்ணாம எல்லா கட்டடமும் அது மாதிரி சொல்ல முடியாது. பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்ட எல்லா கட்டடங்களுமே சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. திருத்தணியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அதற்குரிய மருத்துவ பணியாளர்கள் முழுமையாக இன்றைக்கு போடும்போது கொஞ்சம் பணியிடங்கள் காலியா இருந்தது. இப்ப எல்லா மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. அடுத்த வாரம் நானும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் அவர்களும் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்யவிருக்கிறோம். ஏற்கனவே இது சம்பந்தமாக பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் அடுத்த வாரம் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்யவிருக்கிறோம். எது இல்ல, அதுதான் அடுத்த வாரம் ஆய்வு பண்ண போறோம். அது ஆய்வு பண்ணிட்டு இந்த தூய்மை பணியாளர்களோ அல்லது காவலர்கள் இந்த மாதிரியான பணியிடங்கள் உடனடியாக உருவாக்கி தருவது. சுகாதார நிலையம் சுடுகாட்டு இடத்துல கட்டுறாங்க. எங்க அது? திருத்தணியில சுடுகாட்டு இடத்துல. எந்த இடத்துல? எந்த நகராட்சியில கட்டப்படுது? இது சுடுகாட்டு இடம் சார். அது புறம்போக்கு இடம். அந்த இடத்துல சார் அரக்கோணத்துல இருந்து ராணிப்பேட்டத்துல இருந்து மணல் எடுத்துட்டு போய் மண் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு இப்ப இந்த நிமிஷம் ரொப்புறாங்க. அது ஒரு அனுமதி பெறாம பண்றாங்க சார். அனுமதி யார் கையில பெறணும்? அரசு இடம் தானே. அரசு இடம் தான் சார். இருக்கிறது ஏரி, கட்டடத்துக்கு ஏரிக்குள்ள எடுக்கிறாங்க. இல்ல அது என்ன, அடுத்த வாரம் போகும்போது அதையும் சேர்த்து ஆய்வு பண்ணணும். இல்ல இப்ப வடகிழக்கு பருவமழையொட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை மருத்துவத்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய துறைகளுடன் இணைந்து ஒவ்வொரு வருடமும் கூட்டம் நடத்தப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் சென்னையில் நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மாவட்ட, மாநில அளவிலான அலுவலர்கள், 10க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள், நானும் நகராட்சி அமைச்சர் திரு நேரு அவர்களும் கலந்து கொண்டு ஒரு துறையும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்தான விளக்கங்களை, அதற்குரிய அந்த குறிப்புகளை எல்லாம் அந்தந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடத்தில் தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக இந்த துறைகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்தவர்கள் மாவட்ட அளவிலும் கூட்டங்களை போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய அந்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. மிக சிறப்பாக அதை கையாள்வதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீபாவளிக்கான ஏற்பாடுகள் சிறப்பு மருத்துவமனை இல்ல, இப்ப அதுதான் ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி நீங்க டிவி பேப்பர்லாம் நீங்க பாக்குறது இல்ல உங்களுக்கு. இல்ல இப்ப நீங்க பத்திரிகையாளர் இதெல்லாம் பாத்துருக்கணும்ல. இல்ல பாத்திருந்தா தெரிஞ்சிருக்குமே, அதை கேட்க மாட்டீங்க. இல்ல நீங்களும் டிவி எல்லாம் பாருங்க. நீங்க செய்தி எடுத்துட்டு போயிட்டு போடுறதோட மட்டும் இல்லாம நீங்களும் பாருங்க. 2 நாட்களுக்கு முன்னால் நானே கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில தீக்காய சிறப்பு பிரிவு, குறிப்பா தீபாவளி ஸ்பெஷல் வார்டை திறந்து 12 சிறப்பு படுக்கைகளுடன் கூடிய வார்டை திறந்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல தனி வார்டுகள் தீபாவளி பட்டாசு வெடித்தால் அதுல ஏற்படுகிற காயங்களுக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆமாமா, திருவள்ளூர் மருத்துவமனையில இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு வார்டு, எல்லா இடத்துலயும் ஒரு வார்டு. இது சம்பந்தமா நேற்றுக்கு இது சம்பந்தமா நேற்றுக்கு அங்க பேசின பேச்சு இன்னும் 1 வருஷத்துக்கு தாங்க அவங்கள பேசியிருக்கிறோம். தேர்த்து பாருங்க. இல்லங்க, இது இப்போ வட்டாரங்கள், ஒன்றியங்கள் எங்க இருக்கு? குக்கிராமங்கள் இல்லையா? அதுதாங்க ஒருவன் இல்லங்க, ஏதோ கேட்கணும்னு கேட்டுறாதீங்க. ஒரு ஒன்றியத்துக்கு 3 இடத்துல இருக்கு. எந்த ஊர்ல போக்குவரத்து வசதி இல்ல? அதெல்லாம் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமா நடத்த முடியும்? இப்ப உணவு பாதுகாப்பு என்னமா எங்க நேற்றுக்கு அசம்பிளில இது